தாறுமாறா இருந்த குடும்பங்கள்லாம் தர்மம் கப்புன்னு தூக்கி விட்டு விடுறதுன்னு. ஆமா, சத்புத்திரனா ஆயிடுறான். அதனால நாம் செய்ய வேண்டியது வேர்ல ஜலம் விட்டு இருக்கணும். அதுல போய் நாம் சம்பவே கூடாது. எல்லாரும் போகக்கூடாதுன்னு தடுத்தாளா பாதி ராஜ்யம் கொடுக்கிறோம், மந்திரஜாளுக்கு விஷத்தை இறக்க சொல்றோம். நாளா இன்னமே சரீரத்துக்கு சிகிச்சை பண்ணிக்க போறதில்ல, குடும்பத்துக்கு சேவை பண்ண போறதில்ல, கோபால சரண சேவை. நீங்க இந்த கிரீட்டம் கவச்சம் இதுக்காக ஆளை காவல் போட வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கலாம். விசுஜ்ய சர்வம் நரதே சின்னம் பவித்ரபாயம் முனிவேஷம் கொண்டு ஓடி வந்தாளாம். ஓடி வந்து கங்கையில ஸ்நானம் பண்ணி கங்கா தீரஸ்தாளான பிராமணால் காலில் போய் விழுந்து கதறி 2 பேர்ல நான் சரணமா அடைஞ்சுட்டேன், 3வது இடம் காட்டப்படாதுன்னு ராஜா அழுதாளாம். யார நம்பி வந்தேன் நாளாம். தம்மோபயாதம் பிரதியம் து விப்ரா கங்காச்சதேசித்தமீஷே திஜோபசிருஷ்டா குஹகத்தக்ஷகோவா தசத்வலம் காயத விஷ்ணுகாதா. பிராமணாலையும் கங்கையும் நம்பி வந்துட்டேன் நாளாம். தம்மா உபயாதம், உபயாதம் சரணாகதம், மாமா சரணாகதி பண்றேன், என்ன கைவிடப்படாது. கங்கையும் பிராமணாலையும் நம்பிவிட்டேன், எங்களால முடியாதுன்னு 3வது இடம் காட்டப்படாதுன்னு ராஜா காலை பிடிச்சிருந்தாளாம் பிராமணாலே. அப்பா நீ பெரிய சக்கரவர்த்தி, அநாதனா தனிச்சு ஓடி வந்திருக்கே, ஒருத்தரும் சகாயம் கூட இல்லையே நாளா. இப்ப சகாயத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கா நாளா. 6 நாளாம் கோபாலன சித்தத்துல அழிச்சுன்னு வந்திருக்கேன் நாளா. சுவாமிதான் வருவோம் சகாயம். அவன் ஆத்த கதவு பூட்டி ஜாக்கிரதையா பார்த்து போனா பையன் கூட வருவனும் இவரோட. திருத சித்தமீஷே த்விஜோபசிருஷ்டா குஹகா தக்ஷகோவா தசத்வலம் காயத விஷ்ணுகாதா. பிராமண சாபத்தினால நேராகவோ மரவாகவோ இந்த பொய்யான சரீரத்தை பாம்பு வந்து கடிச்சா எனக்கு பயம் இல்லை. கடைசி காலத்துல எங்க குலதெய்வமான பகவான பத்தி சாதுக்கள் பேசணும், அந்த பேச்சு காதல வேணும் நாளாம். உடனே அங்க இருந்த பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணி காட்டாளாம். நாளுகள் பிரம்மசாபம் தட்டகதம்சம், ராஜ்யத்துல பாபம் பண்ணிருக்கேன், என்ன பண்ணணும்னு புரியல, ஏதாவது மார்க்கம் சொல்லணும்னு காட்டாளாம். உத்தரவிந்திருந்து ஹரிதெய்வம் சிவோ தெய்வம் பாஸ்கரோ தெய்வமித்யபி காலயேவ ஸ்வபாவஸ்ச கர்மசேதி ப்ருதஜ்ஜகு. இது ஹரிபக்தி சுதோதயத்தில் உள்ள ஸ்லோகம். இது தத்ரான்னு ஒரு பதம் இருக்கு பாகவதத்துல, அந்த பதத்துக்கு இத்தனை அர்த்தம் விட்டாள். ஆமா, ஸ்ரீதர சுவாமி என்ன 7 நாள்ல ட்ரங்கால்ல பேசின சரித்திரம் பாகவதம். ஆமா, ட்ரங்கால்ல உபயகுஷலோபரி மகாராஜராஜஸ்ரீ நமோ நமஹ இதெல்லாம் உண்டாங்க. அதெல்லாம் பேச முடியுமோ பரப்பனங்க. ஆமா, 2 நிமிஷம் ஆச்சுன்னா எழுதுவாங்கிறான். ஆமா, தூக்கி வாரி போடுறதுன்னு அவனுக்கு. ஆகினால அப்படி பேசின சரித்திரம் இதுல அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, விஷ்ணு தெய்வம்னு ஒருத்தர் வந்திருந்து சொன்னாரா.